காலையில எந்திரிச்சோன்னே இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்னங்க இருக்கும்? கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொரு நபருக்கும் அரசு வேலை நிச்சயமாக வழங்கப்படும்னு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாதிரி ஷேக் முகமது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நம்ம முதலமைச்சர் நல்லது பண்ணாலும் திட்டுறீங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் திட்டுறீங்க. அதான் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்துகிட்டு இருக்காருல்ல, இன்னும் ஏன் உங்க வயிறெல்லாம் எரியுது? உங்களை தான் நாங்க தீய சக்தின்னு சொல்லி ரொம்ப தூரம் ஒதுக்கி வச்சிட்டோம்ல. இன்னும் வைத்தறிச்சல் பொறுக்காம என்னென்னமோ பேட் கமாண்ட், நெகட்டிவ் கமாண்ட், அங்கே இங்கே போராட்டம், அல்லு சில்லெல்லாம் ஜென்சி மீட்டிங் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுடைய முதல்வர் அந்த 41 குடும்பங்களையும் தன்னோட குடும்பமாகத்தான் நான் பார்ப்பேன்னு அன்னைக்கே வாக்குறுதி கொடுத்து கூடிய சீக்கிரம் கரூருக்கு போய் யாருமே செய்ய முடியாத சில விஷயங்களை அந்த குடும்பத்துக்கு எங்க தளபதி பண்ண போறாரு. இந்த இடத்துல நாங்க ரொம்ப பெருமையா சொல்றோம், எங்களுடைய முதல்வர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த முதல்வர். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். ஆனால் எங்களுடைய தளபதி தொடர்ந்து மக்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பாரு. கொத்த அடிமையாளாகிய நீங்க இந்த நாட்டின் மீதும் மக்களின் மீதும் கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்தா அந்த 41 குடும்பங்களுக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். ஆனா இன்ன வரைக்கும் நீங்க விமர்சனத்தை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, யார் நல்லது பண்றா, யார் கெட்டது பண்றான்னு.